வணக்கம். தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம்தான். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை தான் நம்ம மாசி மகம் என கொண்டாடுறோம். மகத்துவமிக்க மாசி மகம் உருவான வரலாறு பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதங்கள்ல மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமா இருந்தாலுமே அது இரட்டிப்பு பலன் தரும். எல்லா மாதங்களிலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரமே சிறப்புக்குரியதா திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. மாசி மகம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலையில 5:09 வரை மகம் நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நாள். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதற்கு காரணமானவர் குஞ்சிக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்று மலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் குஞ்சிக மகரிஷி கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார். அப்போது இவரின் தளரா முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருவம் கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. முதியவரை காணோம். அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அவ்விடத்தை பார்க்க வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த சேது கடலில் மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியம். உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான். சிறப்பு வாய்ந்த கும்பகோணத்தோட மாசி மகத்தை பற்றி பார்க்கலாம். உலகத்தை படைப்பதற்காக உலக பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர். அது நீரில் மிதந்து வரும்பொழுது கும்பத்தை இறைவன் அம்பாள் எய்த அதன் மூக்கு பகுதி, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது. அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. மாசிமக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள். காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும், கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள்ல சொல்லப்படுது. மாசி மக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரயு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றது ஐதீகம். நன்றி.